8 நாள் எனக்கு 8 நாள் கல்யாணமா மாமா கல்யாணமா ஆமா தாத்தா 2 பேரும் 8 நாள் கல்யாணம் பத்தா எனக்கு சொல்லி 2 நாள் சேர்த்து வைங்க 10 நாள் கல்யாணமா வைங்க 10 நாள் கல்யாணம் அப்படி கல்யாணம் நடந்து அங்க இருக்க முடியாத ஆமா உனக்கு திருமணம் நடந்து விட்டது உன் மனைவி அழைத்து கொண்டு அங்க தேசத்துல உங்களுடைய வாக்கில் ஈடுபடுங்கள் அப்படி என்று சொல்ல இதை கேட்டு என்ன அழைத்து கொண்டு ரெண்டுமே நல்ல விளக்கு ஏற்றி அரண்மனை வைத்த உடனே ஆனால் கேளடி கொண்டுருகி செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட தடாக்கரைக்கு சென்று கொண்டு வா அப்படி என்றார். ஆமா நான் ஆசையோடு அன்போடு ஒரு பானத்தை எடுத்துக்கொண்டு தடாக்கரைக்கு சென்றேன். தடாக்கரைக்கிலே சென்று தளத்தை முன்பு இக்கரையில் ஒரு படி அக்கரையில் ஒரு படி அப்படி 2 படி இருக்கு. இந்த படி நல்ல அழகாக இருக்கிறது. அப்படி என்று இந்த படியிலே இறங்கி நான் தளத்தை திரட்டி தூக்கலாம் என்று பார்த்தால் என்னால் தூக்க முடியவில்லடா ஜலத்தை பாண்டத்தை. ஆமா அப்படி தூக்க முடியாமல் இருக்க யாராகிலும் நம்மளாட்ட பெண்கள் வந்தால் இந்த பாண்டத்தை எடுத்துட சொல்லி யாருமான சாரலாம் அப்படி என்று சற்றால் அழுத்திர நிற்க அந்த நாட்டில் இருக்க முடியாத அயலாட்சி பெண்கள் 4 மாதம் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து என்னை பார்த்து அம்மா நீ யாரம்மா உன்னை பார்த்தால் ஒரு சக்கரவர்த்தியுடைய பிள்ளையாக இருக்கிறது. ஆமா புது மாங்கல்யம் தெரிகிறது. நீ யாரம்மா அப்படி அப்போது நான் பெருமையாக சொன்னேன். நான் யார் தெரியுமா? யாரு? அங்கு தேசாதிபதி கலிங்க நாட்ட தகத்தோடு பரிபாலனம் செய்து வர முடியாம சுவாமி சக்கரவர்த்தியோட மகள் அப்படி என்று இங்க வந்துக்கிற அங்க தேசத்துக்கு நீ யார கல்யாணம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்? ஆமா அப்படின்னு கேட்டாள். அவர்தான் அங்கு தேசாதிபதி. ஆமா கர்ணமகாராஜன மாலைட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டா. அப்படி சொன்ன உடனே அந்த 4 பேர்களும் அது பாடி அடிப்பாவி வாயிங்க சூத்திங்க அடிப்பாவி சண்டாளி நீ மாலையிட்டு வந்திருக்கிறாயே பலகாரம் முண்ட அவன் யார் தெரியுமா? யாரு? அவனும் தேர்ப்பாகன், கண்ணாளன், சூதப்பங்கவன், ரதியன், ஏயான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி, குதிரைக்கு கொல்லும் புல்லு வைக்கக்கூடிய தேர்ப்பாகனுடைய பிள்ளை. ஆமா அவனுக்கு மாலை போட்டு வந்தவனுக்கு கொஞ்சம் அது ஒன்னு அடிக்கிற அடியிலடா, அந்த அம்மா வாங்கின அடிடாது. அப்புறம் என்ன அடிச்சு காட்டு, அதை அடிச்சு காட்டுறா மாதிரி. அந்த அம்மா வாங்கின முதலாது எங்களாட்டம் சத்திரர்கள் ஜலம் தரக்கூடிய படி இது. உங்களாட்டம் ஜாதி கத்தவங்க ஜலம் தரக்கூடிய படி அது. எங்களுடைய படியில இறங்கி ஜலம் தட்டி விட்டாய சட்டாளி. அப்பேற்பட்ட ஜாதி கட்டவனுக்கு மணி அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இருக்காது.
இதை சென்றதுக்கு தான் நான் கூட்டாளி கொடுத்துட்டேன். என்ன என்ன துணி அப்படி என்று அடியோ சொந்தமாக அடித்தார்கள். எப்ப ஒரு சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்து இப்பேற்பட்ட சாதி கட்டவனுக்கு மாலை போட்டு வந்தோம் அல்லவா? ஆமா. இனிமேல் பட்டு சட்டாலும் அவருடைய முகத்துல செத்தாலும் மாட்டாலும் முகத்துல போய் கூடாது. இனிமேல் பட்டு அவன் முகத்துல போய் கூடாது. ஐயோ போச்சு. என்ன சொம்பு போட்டு வரீங்களா? அப்படி வந்து பாண்டத்தை அதே இடத்துல போட்டு ஓடித்து விட்டு பாண்டத்தை அதிலே போட்டு ஓடிச்சு விட்டு தாய் வீட்டுக்கு சென்று ஓத்தா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்குமா தாண்ட வார்த்தைய ஓத்தான்னு மாட்டினா என்ன ஓத்தா விடணும் என்ன ஐயா அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொல்லு. காலையில நடந்து போற இல்ல 4 பேர் என்ன பாடம் கட்டி தூக்கிட்டு அப்படி என் தாய் வீட்டுக்கு சென்ற உடனே என் தந்தை தாய் பார்த்தார்கள். எந்த ஜாதியா இருந்தாலும் சரி பரவாயில்லை, அவன் எந்த குலத்தோனா இருந்தாலும் சரி பரவாயில்லை, எவனுக்கு மாலை போட்டியோ அவனோடு தான் வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று இடம் இல்லை. போனாலும் உததான் பழகுது. அப்படி என்று என் தாயாரும் என்னை வீட்டு விட்டு விரட்டி விட்டு என்ன பின்ன நீ பிடிச்சி நீ தானே பிடிச்சாக முடியாது, நாங்களா பிடிச்சி அனுப்பணும் அப்படின்னு விரட்டி உடனே அஷ்டாபுரம் சென்றேன். ஆமா. பணக்கோடி வேண்ட வீஸ்மாச்சாரியாரை கண்டேன். ஆமா. தாத்தா தாத்தா 1000 பிராமணார்க்கதை ஓத முடியாத. ஆமா. கொட்டு மூலத்துடனே ஆமா உன் கரத்தால் தாலி எடுத்து கர்ணனை கட்டு என்று சொன்னீங்களே. ஆமா. அந்த கர்ணன் யாருடைய மகன் அப்படி என்று நான் கேட்டேன். ஆமா. பொண்ணுக்கு கர்ணன் யாருடைய மகன் என்று எங்களுக்கு தெரியாது. அவன் ஆற்றிலே பெண்டிலே வந்தபடியா அவனை பெட்டி மகன் என்று தான் அழைப்பார்கள். ஆமா. இந்த உடல் நான் வெவ்வேறு உயிரெல்லாம் அண்ணன் தம்பி முறையாகவும் பேரன் பாப்பன் முறையாகவும் நாங்க கொண்டாடினமே தவிர கர்ணன் யாருடைய மகன் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி என்று அவரும் சொல்லிவிட்டார். ஆமா ஆமா. தாத்தா அப்பேற்பட்ட தாலி கட்ட கர்ணம் இருந்ததாகவும் செத்ததாகவும் அவனுக்கு இந்த தாலி அறுத்ததாகவும் தாலிலாம் அறுக்க மாட்டாங்கம்மா, கவுத்துதான். என் வயிற்று ஜீவனத்துக்கு ஏதாவது வயசு செய்யுங்க தாத்தா. பாவம் ஆயுர்வாதம் மையாஞ்சிரு. அப்படி என்று அந்த வீஸ்மாச்சாரியார் காலில் விழுந்த உடனே அங்க இருக்க முடியாத அரவைக்காரன் அழுத்து கேளும் அப்பா அரவைக்காரனா பொன்னூருக்கு வாழ்நாளும் எப்படி ஆகியும் போகட்டும். இந்த பொன்னூருக்கு தனி மாளிகை அமைத்து விட்டு விடு அப்படி என்று 886 வயது படுத்து வீஸ்மாச்சாரியார் சொல்ல அந்த வார்த்தையை சிறுமேல் கொண்டு எனக்கு தனி மாளிகை ஏற்படுத்தி எங்க அத்தை காந்தாரி எனக்கு கொண்டாந்து காவல் வச்சார்கள். அத்தைய ஆமா எனக்கு பன்னிர வேலைக்கு சுந்தரம் தாடி அனுப்பினார்கள். ஆமா. அப்ப தனி மாளிகையில நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். உறங்கிக்கிட்டு இருக்கிற அங்க என்ன நடந்தது தெரியுமாடா? என்ன நடந்துமா? அந்த பாவையை செய்த தனி மாளிகையிலே இருந்து கொண்டிருக்கும் நேரத்திலே என்னையே அறியாமலே
மந்திரக்கல்லி மூலியமாகத்தான் என்னை சேர்ந்து விதிய நாள் அவகரித்த ஒரு விசுவாக்கியாது என்று ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க. மந்திரக்கல்லு ஓய்வு விட்டா ஒன்னு மயக்கம் செய்துட்டாரு. ஆனா அந்த பாவிக்கு எனக்கும் சந்தோஷ முறையில கூட்டு முறையில அந்த குழந்தை பிறக்கவில்லை. இல்லை என்ன அறியாமல மந்திரக்கல்லு மூலியமாகத்தான் என்ன சேர்ந்து மயக்கம் செய்ய வச்சு என்ன மயக்கம் எம்ம மந்திரக்கல்லு ஓதி. ஆமாண்டா, என்ன அறியாமல அந்த பாவி என்னிடத்துல புரட்சி செய்யுது. ஆமா, அவனுக்கு எனக்கு விதிய நாள் அவகரித்த சிவக்கேது என்று ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. பரவாயில்ல. அந்த குழந்தையை வச்சு கொண்டு நான் தனி மாளிகையில் இருக்கிறேன். இன்னைக்கு என்னமோ எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறது. ஆமா, நித்திர போகலாம்ன்ற எண்ணம், தூங்கலான்னு ஒரு ஆசை. அதனால அந்த புறத்துல சுந்தரங்கிறா. ஆமா, கொஞ்சம் சுந்தரத்தை கூட்டிட்டு வரியா? ஆகட்டும், கூட்டிட்டு வா. இப்படியாவது சுந்தரத்தாஜி தற்பாடு தெரியாதா? பொன்னூருக்கு அம்மன் ஆகப்பட்டது. அந்த சுந்தரத்தாஜி அழைக்க சுந்தரத்தாஜி தர்பார். அதே நாங்கள் உட்காந்துக்கிட்டா